அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைக்கு திருச்சி கிழக்கு வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட கடந்த 20 நாள் ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரு, அந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தலைவரா பொறுப்பெடுத்துக்குவாரு அப்படின்னு பார்த்தா வழக்கம் போல விக்டிம் கார்டு பிளே பண்ணிட்டு பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. ஆக நேற்றைக்கு பேசிய விஜய் அவர்கள் அவரோட 20 நாள் ஆட்சியில் நடந்த எந்த ஒரு தவறுகளுக்கும் பொறுப்பும் எடுத்துக்கல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம போனதுக்கு பொறுப்பா எந்த ஒரு பதிலையும் சொல்லவே இல்லை. ஆக மொத்தம் அவருடைய பேச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆடத் தெரியாத கோமாளி மேடை கோணல் அப்படின்னு சொன்னானா, நடிக்க தெரியாத சிலுக்கு இடுப்பு சுளுக்குன்னு சொன்னாலாம். அப்படித்தான் இருந்துச்சு நேற்றைக்கு முதலமைச்சர் விஜயோட பேச்சு. சரி, அதை பத்தி விரிவா நாம பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பத்தி கட்டாயம் நாம பேசியே ஆகணும். நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களை வரவேற்பதற்காக திருச்சி சாலைகள்ல 2 பக்கமும் வழி நெடுக நூற்றுக்கணக்கான வாழை மரங்களை வாழை தார்களோட கட்டி வச்சிருந்தாங்க. எதுக்காக? இதனால என்ன பயன்? அலங்காரத்துக்காக கட்டுறோம், வரவேற்புக்காக கட்டுறோம் அப்படின்னா 2 இல்லைன்னா 4 வாழைத்தாரை மட்டும் நுழைவு வாயில்ல கட்டி வச்சா பத்தாதா? எதுக்காக வழி நெடுக நூற்றுக்கணக்கான வாழை மரங்களை வாழைத்தாரோட கட்டி வைக்கணும்? ஏன்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டா பிரச்சனை தான். ஏன்னா கடந்த காலத்துல இதே வேலையத்தான் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் செஞ்சாங்க. இன்னைக்கு அதே வேலையத்தான் தாவேகாவும் விஜய் அவர்களும் செய்வாங்க. அப்படின்னா இது என்ன மாற்று? இதுல என்ன மாற்று அரசியல் இருக்கு? திராவிட கட்சிகள் எப்படி பொதுமக்களை தொந்தரவு பண்ணி சாலை ஓரங்கள்ல பதாகைகள் பேனர் வைப்பாங்களோ, கொடி நடுவாங்களோ, அதே வேலையத்தான் நேற்றைக்கு தாவேகாவும் செஞ்சது. இது என்ன மாற்று? இது என்ன வகையான மாற்று அரசியல்? இதை கொஞ்சம் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் ஏதாச்சும் பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்துறாங்க அப்படின்னா இப்படித்தான் அலங்காரத்துக்காக வரவேற்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு வழி நெடுக சாலையில 2 பக்கமும் வாழைத்தாரோட முழு வாழை மரத்தையும் கட்டி வைப்பாங்க, கரும்பு கட்டுகளை கட்டி வைப்பாங்க, பழங்களை எல்லாம் அலங்காரத்துக்காக கட்டி வைப்பாங்க, தொங்க விடுவாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பொது ஒழுக்கமே இல்லாம அடிச்சு புடிச்சு அந்த வாழைத்தாரை அறுத்துக்கிட்டு போவாங்க, கரும்பு கட்டை தூக்கிட்டு போவாங்க, பழங்களை எல்லாம் பிச்சுக்கிட்டு போவாங்க. நீங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னு வைங்க, தெருநாய்ங்க சாப்பாட்டுக்காகவும் எலும்பு துண்டுக்காகவும் சண்டை போடுற மாதிரியே இருக்கும். குரங்கு கூட்டம் வாழைப்பழத்துக்காக அடிச்சுக்கும் தெரியுமா, அப்படியே இருக்கும் அந்த காட்சியை பார்த்தா. நேற்றைக்கும் திருச்சி கூட்டம் முடிஞ்ச உடனே அதான் நடந்துச்சு. இப்ப சொல்லுங்க, இது மாற்றா? இது மாற்று அரசியலா? ஒரு நல்ல தலைவன் என்பவன் தன்னுடைய தொண்டனை நல்வழிப்படுத்தணும், அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்புணர்வை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா கடந்த காலத்துல திராவிட கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்களை அப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு தாவேகாவும் விஜயும் தன்னுடைய தொண்டர்களை நல்வழிப்படுத்தவும் இல்லை, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. ஒரு வகையில பார்த்தா அவருடைய தொண்டர்கள் இப்படி ஒழுக்கங்கெட்டு இருக்கிறது தான் விஜய்க்கு லாபமே. ஏன்னு சொல்லுங்களேன், அவருடைய தொண்டர்களுக்கு மட்டும் நாகரிகம், பொது ஒழுக்கம், கொஞ்சோண்டு அரசியல் அறிவு இதெல்லாம் வந்துருச்சுன்னு வைங்க, இவரோட பித்தலாட்ட அரசியல் எல்லாம் அவங்களுக்கு புரிய வந்துடும். அது நடந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசி வரைக்கும் அவங்கள இப்படி ஒழுக்கம் கெட்டவங்களாகவும் ஒரு திரை மயக்கத்திலையும் அப்படியே வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டலான்னு பாக்குறாரு. சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா நேற்றைக்கு திருச்சிக்கு முதலமைச்சர் விஜய் வராரு அப்படின்னு மக்களை போட்டு படாத பாடு படுத்தி இருக்கிறாங்க காவலர்கள். அவரு நேற்று மாலை 4 மணிக்குத்தான் திருச்சிக்கே வந்தாரு. ஆனா காலையில 9 மணியில இருந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேருந்துல போன மக்களை எல்லாம் பாதி வழியிலேயே நிப்பாட்டி இறங்கி நடந்து போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த வேகாத வெயில்ல குழந்தைங்களை தூக்கிட்டு மூட்டை முடிச்ச தூக்கிட்டு 2-3 கிலோமீட்டர் மக்கள் நடந்தே போயிருக்கிறாங்க. ஊடகங்களை பார்த்து புலம்புறாங்க, இதுக்கா நாங்க ஓட்டு போட்டோம், இதுவா மாற்றம்? கடந்த காலத்துல பிரதமர் வந்திருக்கிறாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் கூட வந்திருக்கிறாரு, அப்ப கூட எங்களை இப்படியெல்லாம் படாத பாடு படுத்தல, இவங்க என்ன இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு மக்கள் புலம்புறாங்க. பச்சை பிள்ளை என்ன பண்ணுது? இந்த பச்சை பிள்ளை இந்த வெயில்ல வரணும் அவசியமா? எங்களோட டிராபிக்கை எதுக்கு இது பண்ணணும்?
மக்கள் ஏன் இவ்வளவு மக்கள் நடந்து வரணும்? தமிழகத்தின் எதிர்காலம் வந்து நாசமா போயிருச்சு. அவ்வளவுதான். மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம் வந்தது. நன்றி, வணக்கம். 4 மணிக்கு மேலே விஜய் வராரு. இப்போவே அங்கே ரோடை பிளாக் பண்ணிடுறாங்க. கேட்டால் அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கிறாங்க. போலீஸ்காரங்க கேட்டால் அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கிறாங்க. மாம்பழச்சாலையில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் சிங்காரத்தோப்பு போகணும், வண்டியே இல்லை. ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு பிளாக் பண்ணலாம்ல. இப்போவே பிளாக் பண்ணிவிட்டு இந்த வெயிலில் நடக்க முடியும். இந்த மாதிரி வயசான ரொம்ப மயங்குறாங்க. பெண்கள் அதுக்கு மேலே ரொம்ப மயங்குறாங்க. அரியலூர்ந்து வராங்க பாரு, தூக்க முடியாத இப்படி வரோம். என்ன அந்த பக்கம் வச்சு போது இந்த பக்கம் வரல, என்ன காரணம்? எல்லாம் ஓட்டு போட்டிங்கன்னா அனுபவின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 4 மணிக்கு தான் விஜய் வராருங்களாம். அதனால் இப்போ 11 மணிக்கு எல்லாமே பிளாக் பண்ணி 4 கிலோமீட்டர் எல்லாத்துமே நடந்து போக சொல்கிறாங்க. அங்கேருந்து கோயம்புத்தூர் போனாலும் பஞ்சப்பூருக்கு பஸ்ஸு அங்கே சத்திரம் போய் தான் ஏறணும். அங்கேயே டோல்கேட்லேயே இறக்கி விட்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, அனுபவிச்சுட்டு நடங்க அப்படின்னு எல்லாம் மக்கள் பேசிட்டு போகிறாங்க. ஏன் சார், சிஎம் சார், உங்களுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தவிர நாங்க என்ன சார் பண்ணோம்? உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு கடந்த 20 நாளா நாங்க அனுபவிக்கிறது பத்தாதா? இதை வேற நாங்க அனுபவிக்கணுமா? திராவிட கட்சிகள் கூட செய்யாத ஒரு அநியாயத்தை நீங்க செய்யறீங்களே, இதுக்கு பேரு தான் மாற்று அரசியலா சார்? முதலமைச்சரா ஆன பிறகு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே வரலையே. கரூர் கூட்டத்துக்கு தான் 12 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு போய் 41 பேர் மரணத்துக்கு காரணமா இருந்தீங்க. நேற்றைக்கு 4 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக 9 மணில இருந்தே மக்களை வாட்டி வதைக்கிறீங்க? காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. எடுத்து சொல்லி இருக்கலாம்ல, நான் வர்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போக்குவரத்தை ஒழுங்கு பண்ணா போதும், மற்றபடி மக்களை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே. ஏன் சொல்லல? உங்க மனசுல என்ன சார் ஓடுது? நீங்க பெரிய அப்படியே மகாராஜா, நீங்க வரும்போது மக்கள் யாரும் சாலையில நடமாடக்கூடாதா? தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் பொறுப்புணர்வோட நடந்துக்கோங்க, சரியா? அடுத்ததா இவருடைய பேச்சுக்கு வரலாம். நேற்றைக்கு பேசும்போது சொல்றாரு, எல்லா பழியையும் தூக்கி என் மேல போடுறாங்க. அப்படி என்ன உங்க மேல பழி போட்டாங்க? அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி என் மேல போடுறாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுகிறார்கள். என்ன கூவுறாங்க? என்ன வார்த்தை இது? சிஎம் சார், விஜய் அவர்களே, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். எதிர்க்கட்சிகள் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். அதுக்குத்தான் உங்களை முதலமைச்சரா ஆக்கி மக்கள் ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க என்னடான்னா எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா அவங்க கூவுறாங்க, புலம்புறாங்க அப்படின்னு நக்கல் பண்றீங்க. சார், சிஎம் சார், நீங்க இன்றைக்கு பொறுப்புல இருக்கிறீங்க. நீங்க இன்னும் நடிகர் இல்ல. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க, சரியா? மேல சொல்றாரு பாருங்க, மாடல் அரசு என்று நீங்கள் கூறும் ஆட்சியில் ஒரு ஊர் ஒரு தெரு விடாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் பரவி கொட்டி கிடக்குது. அதை தொடக்கத்திலேயே நீங்கள் கட்டுப்படுத்தி இருந்தால் இத்தனை பெண்களை இழந்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? சிஎம் சார், மனசாட்சியோட சொல்லுங்க, இது நியாயமான பதிலா? சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இது நியாயமான பதிலா? திமுக சரியில்லை, அவங்க ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவம், எங்க பார்த்தாலும் கஞ்சா, ஹெராயின், மெத்தபட்டமைன், ஸ்டாம்பு, லொட்டு, லொசுக்கு மாதிரியான போதை பொருட்கள் தமிழ்நாடு முழுக்க நீக்கமர நிறைஞ்சு போயிருக்கு. அந்த போதை பொருட்களால இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு பல சமூக விரோத செயல்கள்ல ஈடுபடுறாங்க. பாலியல் குற்றங்கள் அதிகரிக்குது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. அப்படிங்கிறதுனால தான் திமுகவை தூக்கி எரிஞ்சிட்டு உங்களை கொண்டு வந்து பொறுப்புல ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணணும். இல்ல பிரச்சனையை சரி பண்றதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்பவும் அடுத்தவங்களை குறை சொல்றது, திமுக மேல பழிய போடுறது. இதுக்காகவா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இதுக்காகவா நீங்க சிஎம் இருக்கணும்? சொல்லுங்க சார். கையால் ஆகாதவன் தான் காரணம் சொல்லுவான். ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவன், ஒரு நல்ல லீடர் என்ன தெரியுமா பண்ணுவான்? நடந்த தவறுகளுக்கு பொறுப்பு எடுத்துக்குவான். என்ன, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இந்த தவறுக்கு, இந்த பாலியல் குற்றம் நடந்ததற்கு நானே பொறுப்பெடுத்துக்கிறேன், கொஞ்ச நாள்ல இது எல்லாத்தையும் மொத்தமா ஒழிச்சிடுறேன், எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, என்ன நம்புங்க அப்படின்னு கேட்டு இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை பாராட்டலாம். அதை விட்டுட்டு
அவங்க தான் காரணம். அவங்க ஆட்சியில போதைப் பொருள் தமிழ்நாடு முழுக்க பரமனதுதான் இவ்வளவு பாலியல் குற்றத்திற்கும் காரணம் அப்படின்னு இப்பயும் உட்கார்ந்து 5ஆம் கிளாஸ் பையன் மாதிரி ரீசன் சொல்றீங்க, காரணம் சொல்றீங்க. எங்களுக்கு காரணம் தேவையில்லை, தீர்வு தேவை. இந்த பாலியல் வன்கொடுமைகள் இனி நடக்க கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. சரி, இப்ப நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கெல்லாம் திமுக கடந்த காலத்துல பண்ண தவறுதான் காரணம். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இன்னைக்கு காலையில செய்தி ஊடகத்தை பாத்தீங்களா? குறிப்பா புதிய தலைமுறை தொலைக்காட்சியை பாத்தீங்களா? தூத்துக்குடியில ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில செஞ்சது யார் தெரியுமா? உங்க கட்சிக்காரங்க, சிஎம் சார், தாவேகா கட்சிக்காரங்க தான் இதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை கேளுங்க மக்களே. ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஆசை காட்டி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் குளிர்பானத்துல மயக்க மருந்த கலந்து கொடுத்து அந்த பெண் மயங்கன உடனே தாவேகா கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களான இவங்க 2 பேருமே பொறுப்பாளர்கள், பாலமுருகன், ஜெயபாலன் அப்படிங்கிற 2 பேருமே அந்த பெண்ணை மாறி மாறி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் காவல்துறை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கு. தூத்துக்குடி அருகே கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்டதாக தாவேக நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுக்கும் திமுக தான் காரணமா? சொல்லுங்க சார். உங்க கட்சிக்காரனே ஒழுக்கம் கெட்டு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க என்னடான்னா இன்னொரு கட்சிக்காரன் மேல பழிய தூக்கி போடுறீங்க. முதல்ல உங்க முதுகுல இருக்கிற அழுக்க நல்லா சொரிஞ்சி தேய்ச்சி கழுவுங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கு பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பொது வெளியில எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்க, சரியா? அடுத்ததா, கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. அதை கொஞ்சம் கேளுங்களேன். விவசாய கடன் தள்ளுபடி விஷயத்தில் 1 மாதத்திற்குள் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தோம். நீங்கள் தான் நிதி தொடர்பான எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்களே, நீங்கள் தான் அப்படின்னு திமுகவை சொல்றாரு. அதை சரி செய்ய வேண்டாமா? இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாற்ற அரசியலுக்கு வரல. அடடா, விவசாய பெருமக்களே கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாரு. இல்ல, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். தமிழ்நாட்டோட நிதி நிலை சரியில்லை, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுதானே இந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிற காரணத்தை சொல்லி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருக்க மாட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கிறீங்கல்ல. இப்ப எதுக்காக தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை சுட்டி காட்டி புலம்புறீங்க? தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சும் பொய் சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு பழிய தூக்கி மறுபடியும் அடுத்தவங்க மேல போடுறீங்க. அது எப்படி? அது நிதிநிலை தொடர்பான எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க, அதை சரி செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்றீங்க. சரி, சரி செய்யுங்க. நிதிநிலை முழுமையா சரியான உடனே கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றுங்க. அதை விட்டுட்டு எதுக்காக அவசரமா அவசர கதியில அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி அறகுறையா உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க? நீங்க அறகுறையா உங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் அது தொடர்பா கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றி இருந்தால் யாருமே உங்களை நோக்கி கேட்டு இருக்க மாட்டாங்க. அப்ப செய்யறது எல்லாம் தேவையில்லாத வேலை, ஆகாவளி வேலையெல்லாம் செஞ்சுவிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டா பழிய தூக்கி அவங்க மேலேயே போடுறது. அவங்கள குறை சொல்றதுக்காக நீங்க எதுக்கு சார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும்? எனக்கு புரியல. ஐயோ ராமா, எப்படிப்பட்டவரை எல்லாம் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க. அடுத்ததா சொல்றாரு, சாதியை உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம். கிழிச்சிங்க. என்னத்தை நீங்க சாதியையும் மதத்தையும் உடைச்சிட்டீங்க? கவினோட ஆணவ படுகொலைக்கும் திருப்பரங்குன்றம் மத கலவரத்திற்கும் ஒரு கருத்தை கூட சொல்ல வக்கில்ல. இதுல இவரு சாதியை உடைச்சிட்டாரா, மதத்தை உடைச்சிட்டாரா? தேர்தல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் சாதி பார்த்து மதம் பார்த்து தானே வேட்பாளரை நிறுத்தினீங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆம்பூர் தொகுதியிலையும் ராணிப்பேட்டை தொகுதியிலையும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதானே இஸ்லாமிய வேட்பாளரை போட்டீங்க. சோளிங்கர் தொகுதியில வன்னிய மக்கள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதானே ஒரு வன்னியர வேட்பாளரா போட்டீங்க. இப்படி எல்லா தொகுதியிலையும் சாதி பார்த்து மதம் பார்த்து வேட்பாளரை நிறுத்தி புட்டு இப்ப வாயிலேயே முழம் போடுறாரு, நாங்க சாதியை உடைச்சிட்டோம், மதத்தை உடைச்சிட்டோம்.
சரி, எத்தனை பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சீங்க? ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் நிக்க வச்சீங்க. அதுலயும் அந்த வேட்பாளர் தோத்து போயிட்டாரு. ஒருவேளை நீங்க பொது தொகுதியில ஆதி தமிழர் ஒருத்தரை நிக்க வச்சு வெற்றி பெற வச்சிருந்தீங்கன்னு வைங்க, உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி சாதியை உடைச்சிட்டீங்க, மதத்தை உடைச்சிட்டீங்க அப்படிங்கிற பெருமை உங்களுக்கு சேரும். நீங்க அப்படியெல்லாம் செய்யவே இல்லையே. வழக்கம் போல திராவிட கட்சிகள் எப்படி சாதி பார்த்து மதம் பார்த்து பணபலம் பார்த்து சீட்டு கொடுப்பாங்களோ அதே தான் நீங்களும் செஞ்சீங்க. ஒரு சீட்டுக்கு 2 கோடியில இருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் காசு வாங்கலன்னு சொல்லுங்க. நாங்க செஞ்சோம். நாம் தமிழர் கட்சி செஞ்சது பொது தொகுதியில 10க்கும் மேற்பட்ட ஆதி தமிழர்களை வேட்பாளரா நிறுத்தணும். அந்த ஆதி தமிழர் வேட்பாளருக்கு அந்த தொகுதியில இருந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு போட்டாங்க. நாங்க நிறுத்தின வேட்பாளரை யாருமே என்ன சாதின்னு பார்க்கல, அவன் தமிழன்னு பார்த்தாங்க. அந்த இடத்துல நாங்க சாதியை உடைக்க முயற்சி பண்ணி இருக்கிறோம். அப்படி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நீங்க பண்ணீங்களா? ஒண்ணுமே கிடையாது. திமுக அதிமுக மாதிரி தாவேகாவும் இன்னொரு திராவிட கட்சி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். இந்த லட்சணத்துல சாதியை உடைச்சிட்டோம், மதத்தை உடைச்சிட்டோம். முதல்ல போய் கவினோட ஆணவ படுகொலைக்கு இப்பயாச்சும் ஒரு கண்டனத்தை தெரிவிங்க. திருப்பரங்குன்றம் மத கலவரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கார்த்திகை தீபத்தின் போது தீபம் எந்த இடத்துல ஏற்றப்படணும்? இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க, கட் அண்ட் ரைட்டா ஒரு பதில சொல்லுங்க பார்க்கலாம். ஆணவ படுகொலைக்குன்னு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு விசிக ரொம்ப நாட்களா கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்களோட ஆதரவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அந்த கட்சியை சேர்ந்த வன்னி அரசுக்கு தான் அமைச்சரவையில சமூக நீதித்துறையை ஒதுக்கி இருக்கிறீங்க. எங்க ஆணவ படுகொலைக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை ஏற்றுங்க பார்க்கலாம். அப்போ ஒத்துக்கிறேன் நீங்க சாதியை உடைச்சிட்டீங்க, மதத்தை உடைச்சிட்டீங்க அப்படின்னு. ஒன்னும் பண்ணாம வெறும் வாயிலேயே முழம் போட வேண்டியது. கடைசியா சொல்றாரு, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் தற்குறிகள் அப்படிங்கிறாங்க. அந்த தற்குறிகள் தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறாங்க. நீங்க யார தற்குறிகள் அப்படின்னு சொன்னீங்களோ, யார ரீல்ஸ் போடுறவங்க அப்படின்னு சொன்னீங்களோ, அவங்க எல்லாம் இன்னைக்கு அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, கிழிச்சாங்க. நல்லா வந்துரும் வாயில. உங்களோட சட்டமன்ற நிகழ்வை பார்த்துட்டு ஒரு பொண்ணு பேசுது, இன்னைக்கு பாராளுமன்றத்துல நடந்ததையெல்லாம் நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஐயோ, சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் வித்தியாசம் தெரியல. இதுல இவங்க எல்லாம் பெரிய ஆச்சரிய குறிகளாம். குழந்தைகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை எல்லாம் தற்குறின்னு சொல்லாம உலகமாக அறிவாளிகள் அப்படின்னா சொல்லுவாங்க. சொல்லுங்க. திரை கவர்ச்சியில விழுந்த வாக்குகள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த காணொலியை பாருங்க. நான் திருச்சி தான் சார், திருச்சி கல்கண்டர் கோட்டை. இல்ல சார், பார்த்தல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். படத்தோட செம்மனா இருக்காரு சார். நினைச்சே பார்க்கலங்க. ஏர்போர்ட்லயே பார்த்திருக்கோம், அங்க இருந்து இங்க ஓடியாது இங்கேயும் பார்த்திருக்கோம். செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல, கத்த தான் தோணுது. சூப்பரா இருக்காரு சார் அவர் அண்ணன். செம்ம அழகு சார். எம்ஜிஆர் மாதிரி விஜய் தான் இருக்கணும், விஜய் தம்பி தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் முதலமைச்சர். இது எம்ஜிஆர் எப்படி ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் இப்ப விஜய் தான் பிடிக்கும். விஜய் தான் சாவர வரைக்கும் விஜய் தான், இனிமே கடைசி வரைக்கும் விஜய் தான் முதலமைச்சர். பாத்தீங்களா? இப்ப தெரியுதா எப்பேற்பட்ட தற்குறிகள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. முதலமைச்சரே, இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க பொறுப்புல இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அந்த பொறுப்புக்கு ஏத்த மாதிரி கவனமா நடந்துக்கோங்க, கவனமா பேசுங்க. இப்படி எல்லாம் அடுத்தவங்க மேல பழிய போட்டு சப்ப கட்டிக்கிட்டு திரியாதீங்க. இப்படியே போனீங்கன்னு வைங்க, ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. நேற்றைக்கு நீங்கள் கொடுத்த விளக்கத்தை எல்லாம், நீங்க பேசின பேச்சுக்களை எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்க முன்னாடி நின்ன தற்குறிங்க வேணும்னா ஏத்துக்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் ஏத்துக்குவாங்க, அதையெல்லாம் நம்புவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. ஏன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு ஏற்கனவே எல்லா மாவட்டத்திலையும் விவசாயிகள் வீதிக்கு போராட ஆரம்பிச்சுட்டாங்க. போய் அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஒழுங்கா முழுமையா நிறைவேற்றுங்க. சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.